தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். 2 தீமோத்தேயு 1:18 வாசிங்க பார்க்கலாம். அந்நாளிலே அவன் கர்த்தரிடத்தில் இரக்கத்தை கண்டடையும்படி கர்த்தர் அவனுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அவன் எபேசுவிலே செய்த பற்பல உதவிகளையும் நீ நன்றாய் அறிந்திருக்கிறாயே. கர்த்தர் அவனுக்கு அனுக்கிரகம் செய்தருள்வாராக. இந்த ஒநேசிப்போரு பவுலின் இருதயத்தை இளைப்பாற பண்ணினான். அவர் விலங்க குறித்து கவலைப்படவில்லை, வெட்கப்படவில்லை. ரோமாபுரியில தன் உயிரை பணயம் வைத்து அதிக ஜாக்கிரதையாய் கண்டுபிடித்து பற்பல உதவிகளை செய்தான். இப்படியெல்லாம் செய்த இந்த ஒநேசிப்போருக்கு அவன் வீட்டாருக்கும் கைமாறு செய்வதற்கு பவுலிடத்தில் ஒன்றுமில்லை. அவர் இருப்பதோ சிறைச்சாலை. சிறையிலிருந்து ஒன்று செய்ய முடியாத நிலைமையில அவர் ஒன்று செய்தார். மனதார ஒநேசிப்போரும் குடும்பத்தாரை வாழ்த்துகிறார். அந்த குடும்பத்தாருக்காக ஊக்கமா ஜெபம் பண்றார். கர்த்தர் அந்த நாளிலே, நியாய தீர்ப்பு நாளிலே, ஆக பலன் அளிக்கிற நாளிலே ஒநேசிப்போருக்கும் அவன் குடும்பத்தாருக்கும் இரக்கம் செய்வாராக அப்படின்னு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதார வாழ்த்துறாருங்க. தான் கைமாறு செய்ய முடியாமல் போனாலும் தான் சேவிக்கிற ஆண்டவர் உனக்கு உதவி செய்வாருப்பா அப்படின்னு ஒரு தேவ மனுஷன் வாழ்த்துறது எத்தனை ஆச்சரியமான ஒரு வாழ்த்துதல். தேவ மனிதர்கள் நம்ம அப்படி வாழ்த்தணும். என்ன அருமையான ஒரு பிளெஸிங் பாருங்க ஒநேசிப்போருக்கு வீட்டாருக்கு. இந்த இவன் இளைப்பாற பண்ணினான், இத்தனை உதவியெல்லாம் செஞ்சிருக்கான். இது பவுலுக்கு அல்ல, கர்த்தருக்கே செய்தான் என்று அறிந்து பவுல் வாழ்த்துறார். உண்மைதான் கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவ மனிதர்களுக்கு தேவனுக்கு செய்கிற ஊழியம், தேவதாசர்களுக்கு ஊழியர்களுக்கு செய்கிறதான உதவி ஒத்தாசை, திருச்சபைக்கு செய்வது, பிரயாசப்படும் அனைத்தும் கர்த்தருக்கு செய்கிற ஊழியம் கர்த்தருக்கே செய்கிறோம். கர்த்தனுக்கு சொல்லுகிறார், ஊழியத்துக்கு நீ உதவி செஞ்சிருக்கலாம், நீங்க அநேக ஊழியரை தாங்கியிருக்கலாம், இன்றைக்கும் நிறைய மிஷினரி ஊழியத்தை நீங்க தாங்கலாம். ஏழை எளிய மக்களை கிறிஸ்துவின் மேல் கொண்ட அன்பினாலே நீங்கள் தியாகம் பண்ணி உங்கள் பொருட்களை பணத்தை செலவழிக்கலாம். ஒன்றும் பலன் இல்லைன்னு நினைக்காதீங்க. எபிரேயர் 6:10 வாசித்து பாருங்க. அவைகளை மறந்து விடுவதற்கு நம்ம தேவன் அநீதி உள்ளவர் அல்ல, கணக்கில வைத்து திரும்ப கொடுக்கிறவர். ஆண்டவர் சொல்றாரு பாத்தீங்களா, ஒரு கலசம் தண்ணி கொடுத்தால் அதன் பலனை அனுபவிக்காமல் போகவே மாட்டாங்க. கர்த்தருக்காக கொடுத்த பிரயாசப்பட்ட உங்களை கர்த்தர் கைவிட மாட்டார். உங்கள் குறைகள் எல்லாவற்றையும் நிறைவாக்கி நீங்கள் கர்த்தருக்காக செய்த காரியங்களை அவர் கணக்கில் வைத்து பல மடங்கு திரும்ப கொடுப்பார். கர்த்தர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.